டியர் ஸ்டூடெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம். 12th ஸ்டாண்டர்ட் பப்ளிக் எக்ஸாமினேஷன் வந்துட்டுருக்கு. எல்லோரும் ப்ரிப்பேர் பண்ணிட்டுருப்பீங்க. அட்வான்ஸ் விஷஸ் பயாலஜி பாட்னியில் கண்டிப்பாக நீங்கள் படிக்க வேண்டிய 2 மார்க் 3 மார்க் கொஷின்ஸ். சென்டம் வாங்கணுன்னா எல்லாத்தையும் படித்து தான் ஆகணும். பட் இந்த கொஷின்ஸுக்கு கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் கொடுத்து நல்லா படிச்சுக்கோங்க. ஓகேயா? லெசன் 1ல் எடுத்துகிட்டேலாம் கொஷின் நம்பர் 1, வாட் ஆர் க்ளோன்ஸ்? க்ளோன்கள் என்றால் என்ன? அதுக்கப்புறம் டிஃப்ரென்ஷியேட் கிராஃப்டிங் அண்ட் லேயரிங், ஒட்டுதல் பதியம் போடுதல் இருக்கும், அதை பார்த்துக்கோங்க. அடுத்த கொஷின், ரைட் ஷார்ட் நோட்ஸ் ஆன் போலன் கிட். மகரந்தம் படிச்சிருப்பேன். அந்த மகரந்தம் படிக்கிறப்போ போலன் கிட்னு ஒரு வார்த்தை வந்திருக்கும், அதை நல்லா பார்த்துக்கோங்க. லிஸ்ட் அவுட் த ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் டபீட்டம். டபீட்டம் தெரியும், அது 4 ஃபங்க்ஷன் புக்கில் கொடுத்துருப்பா. அந்த டபீட்டத்தின் பணிகள். வாட் இஸ் கேந்த்ரோஃபில்லி பார்த்துக்கோங்க. வாட் இஸ் மெலிட்டோஃபில்லி, இது ரெண்டையும் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் எடுத்துட்டேன்னா டிஸ்டிங்கிஷ் மவுண்ட் லேயரிங் அண்ட் ஏர் லேயரிங். மவுண்ட் லேயரிங் தெரியும், லேயரிங் போடுறது மண் பதியம் தான் போடுவான். மவுண்ட்னா ஒரு மேடு மாதிரி போட்டு போகிறது, ஏர்னா காற்று, அதை வச்சுன்னு பண்ணிக்கோங்க. டிஃபைன் டிப்ளோஸ்போரி, பின்னாடி அப்போமெக்டிக் சீட் படிக்கிறப்ப இந்த டிப்ளோஸ்போரின்னு ஒரு வார்த்தை வரும், அதை பார்த்துக்கோங்க. தென் லிஸ்ட் அவுட் 2 சப்பேரியல் ஸ்டெம் மாடிஃபிகேஷன்ஸ் வித் எக்ஸாம்பிள். சப்பேரியல் ஸ்டெம் உங்களுக்கு தெரியும். ஸ்டெம் மாடிஃபிகேஷனில் ஏரியல், சப்பேரியல், அண்டர் கிரவுண்ட்னு சொல்லியிருப்பா. தரை மேல் தண்டு, தரை ஒட்டிய தண்டு, தரை கீழ் தண்டு. இது தரை ஒட்டிய தண்டில் இருக்கக்கூடிய மாடிஃபிகேஷன் 2 மாறுபாடுகள் எக்ஸாம்பிளோட. அடுத்தது, a detached leaf of bryophyllum produces new plants. how? bryophyllumனு ஒரு தாவரம் படிச்சிருப்பேன். அதுலேருந்து மேலே இருக்கக்கூடிய இலை மொட்டை எடுத்தாலோ இலையை பிச்சு வச்சாலோ புதுசாக அது வளர ஆரம்பிக்கும். எப்படி, அது என்ன கைண்ட் ஆஃப் ரீப்ரொடக்ஷன் நடக்கிறது, இனப்பெருக்கங்கிறத எழுதணும், அதை பார்த்துக்கோங்க. லெசன் 2 கிளாசிக்கல் ஜெனட்டிக்ஸ் போனெல்லாம் நேம் த 7 கான்ட்ராஸ்டிங் ட்ரைட்ஸ் ஆஃப் மெண்டல். மெண்டலோட எக்ஸ்பெரிமெண்ட் படிச்சிருப்பேன். அதில் 34 வெரைட்டி இருந்தது. ஹீ செலக்டட் 7 வெரைட்டிஸ் ஃபார் ஹிஸ் எக்ஸ்பெரிமெண்ட். 7 எடுத்துட்டார். அதில் என்னென்னங்கிறத அதை பார்த்துக்கோங்க. அது இங்கே ஸ்பெல்லிங் எரர், TRAITASன்னு இருக்கணும், அது இல்லை, அதனால் ஏ இங்கே விட்டு பேருக்கு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஹூ ரீடிஸ்கவர்ட் லாஸ் ஆஃப் மெண்டல். மெண்டலின் முடிவுகளை மறு ஆய்வு செய்தவர்கள், அதை பார்த்துக்கோங்க. வாட் ஆர் மல்டிபிள் அல்லீல்ஸ்? பல்கூட்டு அல்லீல்கள் என்றால் என்ன? டிஃபைன் பியூர் ப்ரீடிங் வெரைட்டி. பியூர் ப்ரீடிங் வெரைட்டினா எத்தனை ஜென்ரேஷன் செல்ஃபிங் பண்ணாலும், செல்ஃப் பாலினேஷன் தன்மகரந்த சேர்க்கை நடந்தாலும் ஒரே மாதிரி தாவரத்தை உருவாக்கும்னு படிச்சிருப்பேன். அதை அந்த கொஷினை பார்த்துக்கோங்க. வாட் இஸ் மென்ட் பை சைட்டோபிளாஸ்மிக் இன்ஹெரிட்டன்ஸ்? சைட்டோபிளாசத்தில் உங்களுக்கு தெரியும் மைட்டோகாண்ட்ரியல் இன்ஹெரிட்டன்ஸையும் குளோரோபிளாஸ்ட் பசுங்கணிகம் இன்ஹெரிட்டன்ஸ், பசுங்கணிகம் சார்ந்த பாரம்பரியம், மைட்டோகாண்ட்ரியல் சார்ந்த பாரம்பரியத்தை தான் சைட்டோபிளாஸ்மிக் இன்ஹெரிட்டன்ஸ்னு சொல்லுவாங்க, அதை பார்த்துக்கோ. ரைட் த லா ஆஃப் இண்டிபெண்டன்ட் அசார்ட்மெண்ட், சார்பின்றி ஒதுங்குதல் விதி. இது உங்களுக்கு தெரியும், மெண்டல் டயபிரட் கிராஸோட கடைசியில் ப்ரப்போஸ் பண்ணலாம், அந்த விதியை படிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் லெசன் 3 போனெல்லாம் முக்கியம். டிஃபைன் லிங்கேஜ், பிணைப்புன்னு படிச்சிருப்பேன். கப்ளிங் அண்ட் ரிபல்ஷன் ஆர் த 2 ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் லிங்கேஜ். இணைதல் விலகுதல் சேர்ந்தால் லிங்கேஜ்னு சொல்லுவோம். அது வாட் ஆர் மியூட்டாஜெனிக் ஏஜென்ட்ஸ்? திடீர் மாற்ற தூண்டிகள். அப்புறம் எடுத்துட்டேன்னா சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் ஜீன் மேப்பிங், ஜீன் வரைபடம் படிச்சிருப்பேன். அதோட இம்பார்ட்டன்ஸ் என்ன, முக்கியத்துவம் என்ன? அதே மாதிரி கிராசிங் ஓவர், வாட் இஸ் கிராசிங் ஓவர் ஆர் டிஃபைன் கிராசிங் ஓவர், குறுக்கே கலத்தல் என்றால் என்ன? அது மியாசிஸ் 11லேயும் படிச்சிருப்பேன், இங்கேயும் வரும். அப்புறம் நெக்ஸ்ட், ட்ரா த டயக்ராம் ஆஃப் ஹைப்பர் அண்ட் ஹைப்போப்ளாய்டி. ஆனியோப்ளாய்டி படிக்கிறப்ப ஹைப்பர் ஹைப்போன்னு படிச்சிருப்பேன். ட்ரைசோமி, டெட்ராசோமி, மோனோசோமி, நல்லிசோமி, லைக் தட், அதோட டயக்ராம்ஸ். தென் வாட் ஆர் பாலிப்ளாய்ட்ஸ்? பாலிப்ளாய்டுகள் என்றால் என்ன? பன்மயம் இருக்குது பாருங்களேன், பன்மடியம், அதை தான் பாலிப்ளாய்டுன்னு சொல்லுவோம். அந்த கொஷினை பார்த்துக்கோ. நெக்ஸ்ட் எடுத்துட்டு எல்லாம் லெசன் 4ல் என்ன முக்கியம்? வாட் இஸ் பயோரெமிடியேஷன், ஃபைட்டோரெமிடியேஷன், கிவன் எக்ஸாம்பிள். உயிரிய சீர்திருத்தம்னு சொல்லுவா, உயிரிய சீரமைப்பாக்கம்னு சொல்லுவா, அந்த கொஷினை பார்த்துக்கோங்க ஒரு எக்ஸாம்பிளோட. அண்ட் தென் வாட் ஆர் த மெட்டீரியல்ஸ் யூஸ் டு க்ரோ மைக்ரோ ஆர்கானிசம் லைக் ஸ்பைருலினா. SCP சிங்கிள் செல் ப்ரோட்டீன் படிக்கிறப்ப ஸ்பைருலினா பார்த்துருப்பேன். அவளை க்ரோ பண்ணுறதுக்கு என்னென்ன சப்ஸ்ட்ரேட்டம் இருக்கணும், அதை பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் எடுத்துட்டேன்னா நேம் த கெமிக்கல்ஸ் யூஸ்ட் இன் ஜீன் டிரான்ஸ்ஃபெக்ஷன். ஜீன்களை உள்ளெடுத்து கொள்ளுதலில் என்னென்ன கெமிக்கல்ஸ் வேணும் அப்படிங்கிறத பார்த்துக்கோ. டிரான்ஸ்ஃபெக்ஷன்னாலே அப்டேக் ஆஃப் ஜீன் ஆர் அப்டேக் ஆஃப் நியூக்ளியஸ் ஆர் அப்டேக் ஆஃப் DNA அப்படின்னு சொல்லுவோம். டிஎன்ஏவையோ நியூக்ளியஸையோ குரோமசோமையோ ஜீனையோ ஒரு செல் உள்ளே எடுத்துக்கிறது, அதுக்கு என்னென்ன கெமிக்கல்ஸை யூஸ் பண்ணுவோம். அதுமாதிரி what do you know about the word PBr322? உங்களுக்கு அந்த பிளாஸ்மிட் இருக்கும், அந்த டயக்ராம் கொடுத்துருப்பா, அதை பற்றி எழுதுங்க. What are restriction enzyme? Mention the type with the
ரோல் இன் பயோடெக்னாலஜி, ரெஸ்ட்ரிக்ஷன் நொதிகள் தெரியும் அப்படின்னா என்ன, அது பயோடெக்னாலஜியில் உயிர் தொழில்நுட்பவியல் எவ்வாறு பயன்படுகிறது அதை பார்த்துக்கோங்க. கம்பேர் த வேரியஸ் டைப்ஸ் ஆஃப் பிளாட்டிங் படிச்சிருப்பேன், டெக்னிக் சதர்ன் நார்தர்ன் வெஸ்டர்ன் பிளாட்டிங், அதை பார்த்து ஒரு ஒத்தி எடுத்தல், அதோட ஒரு டேப்லர் காலம் புக்கில் கொடுத்துருப்பா தட் கொஷின். தென் டிஃபைன் எஸ்சிபி, கிவ் எக்ஸாம்பிள்ஸ். தனி செல் புரதம் என்றால் என்ன, அதுக்கு எக்ஸாம்பிள் பாக்டீரியா கொடுத்துருப்பா, ஆல்கே கொடுத்துருப்பா, ஃபங்கை கொடுத்துருப்பா அந்த கொஷின். மென்ஷன் த டூல்ஸ் ஆஃப் ஜெனட்டிக் இன்ஜினியரிங். ஜெனட்டிக் இன்ஜினியரிங் என்ன டூல்ஸ், பேசிக் டூல்ஸாக யூஸ் பண்ணுறா, மாலிகுலர் சிசர், மூலக்கூறு கத்திரிக்கோலா யார் இருக்கா, பேஸ்ட் யாரெல்லாம் இருக்கா அது. தென் லெசன் 5 போனேன்னா டிஷ்யூ கல்ச்சரில் கிவ் எக்ஸாம்பிள்ஸ் ஃபார் மைக்ரோ ப்ராபகேஷன் பர்ஃபார்ம்டு பிளான்ஸ். அதாவது இந்த டிஷ்யூ கல்ச்சர் பண்ண பிளான்ட்டுக்கு நிறைய எக்ஸாம்பிள் கொடுத்துருப்பா, வாழைலாம் உனக்கு வரும். புக்கில் இருக்கக்கூடிய எக்ஸாம்பிள் ஒரு 3 எக்ஸாம்பிள் பார்த்துக்கோங்க. ரைட் த வேரியஸ் ஸ்டெப்ஸ் இன்வால்வ் இன் செல் சஸ்பென்ஷன் கல்ச்சர். செல் சஸ்பென்ஷன் கல்ச்சர் திரவ ஊடகத்தில் செல்லை வளர்க்குறது, அதில் என்னென்ன ஸ்டெப்ஸ் இன்வால்வ் வர்றது அதை பாருங்க. வாட் இஸ் க்ரையோ ப்ரிசர்வேஷன், உங்களுக்கு தெரியும் லோ டெம்பரேச்சரில் ஜீனோமை ப்ரிசர்வ் பண்ணி வைக்கிறது தான் க்ரையோ ப்ரிசர்வேஷன்னு சொல்லுவாள். அதனால் என்ன டெஃபினிஷன். ஸ்டெர்லைசேஷன், நுண்ணுயிர் நீக்கம் என்றால் என்ன தட் கொஷின். வாட் ஆர் சோமேட்டிக் எம்ப்ரையோஸ் ஆர் சோமோக்ளோனல் எம்ப்ரையோஸ் ஆர் எம்ப்ரையாய்ட்ஸ், உடல செல் கருக்கல்ல கொடுத்துருப்பா, அதை பற்றி டிஃபைன் பண்ணணும். டிஃபைன் ஹார்டனிங், கடினமாதல் அல்லது வலுப்பெறுதல்னு டிஷ்யூ கல்ச்சரில் படிச்சிருப்பேன் தட் கொஷின். தென் வாட் இஸ் எக்ஸ்பிளான்ட், டிஷ்யூ கல்ச்சரில் எதை நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறோமோ வளர்க்க போகிறோமோ அதை தான் எக்ஸ்பிளான்ட்னு சொல்லுவாள் தட் கொஷின். தென் வாட் ஆர் செகண்டரி மெட்டபலைட்ஸ், கிவ் இன் எக்ஸாம்பிள். செகண்டரி மெட்டபலைட்ஸ்னே ஒரு பெரிய கொஷின் மாதிரி உங்களுக்கு கொடுத்துருப்பா. அதாவது வளர்சிதை மாற்றத்தின் இறுதியில் தோன்றக்கூடிய பொருட்கள், முதலாம் நிலை 2ஆம் நிலைன்னு படிச்சிருப்பேன். அந்த செகண்டரி மெட்டபலைட்ஸ்க்கு 5 எக்ஸாம்பிள் இருக்கும், 1 2 எழுதுங்க. தென் லெசன் 6 போனேன்னா அதில் முக்கியம் வாட் இஸ் மிர்மிகோஃபில்லி. அங்கே ஏற்கனவே மெலட்டோஃபில்லி அது மாதிரி ஃபஸ்ட் லெசனில் படிச்சிருப்பேன், நீங்கள் மிர்மிகோஃபில்லி கொடுத்துருக்கா அதை பாருங்க. டிஸ்டிங்விஷ் ஹேபிடட் அண்ட் நிச்னு கொடுத்துருப்பா, புவி வாழிடம் செயல் வாழிடம் பார்த்துக்கோங்க. வாட் இஸ் விவிபேரி, நேம் அ பிளான் குரூப் விச் எக்ஸிபிட் விவிபேரி. இது நீங்கள் ஹாலோஃபைட்ஸில் படிச்சிருப்பேன். அதாவது ஆறும் கடலும் சந்திக்கின்ற இடம் இருக்கு பாருங்கோல, இந்த பிச்சாவரம் மாதிரி ஏரியாவில் அங்கே இருக்கக்கூடிய விவிபாரஸ் ஜெர்மினேஷன், மரத்துலேயே முளைக்கிறது, விதை முளைக்கிறது அது. வாட் ஆர் எக்கலாஜிக்கல் ஈக்குவேலன்ஸ், சூழ்நிலை சமானம்னு சொல்லுவாள், அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள். லைக்கன் இஸ் கன்சிடர்ட் அஸ் குட் எக்ஸாம்பிள் ஃபார் ஆப்ளிகேட் மியூச்சுவாலிசம், எக்ஸ்பிளைன்ஸ். அதாவது எக்ஸ்பிளைன் ஆப்ளிகேட் மியூச்சுவாலிசம்னா உங்களுக்கு தெரியும், ஒரு நிகழ்வில் பங்கேற்கின்ற உயிரினங்களில் 2 பேரும் பலனடைவார்கள், போத் ஆர் பெனிஃபிட்டட். ஓகேயா, அதை பார்த்துக்கோங்க. அந்த லைக்கனை பற்றி மென்ஷன் எனி 2 சிக்னிஃபிகண்ட் ரோல்ஸ் ஆஃப் ப்ரிடேஷன் டேக்ஸ் பிளேஸ் இன் நேச்சர். அதாவது ப்ரிடேஷன் உங்களுக்கு தெரியும் கொன்று தின்னும் வாழ்க்கை, அது நேச்சரில் நடக்கிற சமயத்தில் என்ன இருக்குது அதோட அட்வான்டேஜ் பாருங்க. சாயில் ஃபார்மேஷன் கேன் பி இனிஷியேட்டட் பை பயாலஜிக்கல் ஆர்கானிசம், எக்ஸ்பிளைன். மண் உருவாவதற்கு யார் பயன்படுறான்னு தெரியும், லைக்கன்ஸ் தான் முக்கியமாக இருக்கும், அதை பற்றி இங்கே கேட்டிருக்கா. வாட் இஸ் தெர்மல் ஸ்ட்ராட்டிஃபிகேஷன், மென்ஷன் தர் டைப்ஸ். வெப்பநிலையை பொறுத்து அடுக்கமைவுகள் காணப்படும், அந்த வெப்ப அடுக்கமைவுகள் ஒரு நீர் சூழ்மண்டலத்தில் எப்படி இருக்கிறது அந்த கொஷின். நெக்ஸ்ட் எடுத்துட்டெல்லாம் லெசன் 7 போனெல்லாம் ப்ரொடக்டிவிட்டி இன் த ப்ரொஃபண்டல் ஜோன் வில் பி லோ. ஒய், உங்களுக்கே தெரியும் அந்த 3 ஜோன் உங்களுக்கு குளத்தில் வரும், 3 அடுக்குகள். இந்த ப்ரொஃபண்டல் ஜோனில் உங்களுக்கு ஏன் உங்களுக்கு உற்பத்தி திறனானது குறைவாக இருக்கிறது அந்த கொஷின். பிரமிட் ஆஃப் எனர்ஜி இஸ் ஆல்வேஸ் அப்ரைட், கிவ் ரீசன்ஸ். உங்களுக்கு எக்கலாஜிக்கல் பிரமிட், சூழ்நிலை பிரமிடுகள் படிச்சிருப்பேன், அதில் ஆற்றல்ஸ் ஆன்